மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத போராட்டங்களுக்கு பிறகு ஜனநாயகன் படம், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்ச படம், கடைசி படம் இன்னைக்கு ரிலீஸ். நிறைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாம் கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க. பட் அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஏதாவது தியேட்டர்ல ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டி அந்த மொத்த பழியவும் இவர்கள் மேலேயே போடக்கூடிய வேலைகளையும் செய்வாங்க. அப்படி ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் கூட மதியான ஷோவுக்கு புக் பண்ணியிருக்கேன். போய் படம் பார்த்துட்டு வந்து சாயங்காலமா ரிவ்யூ போடுறேன். ஏன் இந்த அச்சம் இருக்கு அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட, இந்த தீவிரவாதிகளோட, அப்புறம் என்ன காக்ரோச் ஜனதா பார்ட்டி தனியா, அதை சாக்கா வச்சு தமிழ்நாடு முழுக்க நேத்து நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி திமுகவினரோட தூண்டுதலின் பேர்ல நடந்துச்சு. இவங்க எல்லாருமே மெரினா பீச்சை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி எப்படியாவது இந்த ஆட்சியை கலைச்சிடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பகீர் சதி திட்டத்தை திமுகவினர் செய்ய போறதா உளவுத்துறை நோட் போட்டு கொடுத்துருக்கு. நான் சும்மா அள்ளியெல்லாம் தெளிக்கல. உளவுத்துறை நோட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எனக்கு இந்த கலவரத்தை ஏன் ஜனநாயகன் தியேட்டர்ல இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு யூகிக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பட் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜில இருந்து ஆரம்பிச்சிருவோம். செந்தில் பாலாஜி, அசோக் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்ன வரையும் கையெழுத்து போடல. நம்மளாம் ஒரு சாமானியன் கையெழுத்து போடல அப்படின்னா ஒரே நாள் தான், வரல நாளைக்கும் வரல, 2 நாள் பார்ப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கேன், உடனே ரிப்போர்ட் அனுப்பிச்சு விட்டு பெயிலை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. இல்லை ஏதோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. இதற்கிடையில நேற்று செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக்கும் வித்தியாசமான முறையில ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. திமுக காரம் பூராமே முட்டியில மூளை முளைச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நீதியரசர் இளந்தரையன் அவர்களுடைய அமர்வுல தான் இந்த மனுவும் விசாரணைக்கு வந்துச்சு. என்ன மனு அப்படின்னா, நான் இந்த எஃப்ஐஆர்லயே என் பேர் சம்மந்தப்படல, ஆனா என்ன எதுக்கு கையெழுத்து போட சொல்றாங்க, நான் கையெழுத்து போட தயாரா இருக்கேன், ஆனால் எங்களை வேற ஏதோ வழக்குல கைது செய்யக்கூடாது, எங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதாவது என்னமோ இவரை கூட்டு போயிட்டு மறுபடியும் ஸ்டண்ட் வைக்கிற மாதிரியும் மறுபடியும் இவரை பேண்ட்ல போற அளவுக்கு அடிக்க போற மாதிரியுமே ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. எப்படி இப்ப அணுகுறாங்க கோர்ட்டை அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் செஞ்சு விடு, இதான் அவன் வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு எகத்தாலும் பாத்துங்க. இப்ப ஒரு சாமானியன், இப்ப நீங்களோ நானோ ஒரு கேஸ்ல ஜாமீன் வாங்கியிருக்கோம், வாரண்ட் கையெழுத்து போட சொல்றாங்க. என் மேல ஏற்கனவே இன்னொரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதான் திமுக நிறைய போட்டாங்க, இல்லை உண்மையிலேயே இருக்கு. இப்ப நான் போயிட்டு வாரண்ட் கையெழுத்து போட மாட்டேன், பழைய கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு, அதுல எதுலையா நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு போட்டேன்னு வச்சுங்க, சச்சி இந்த நாயை முதல்ல பிடிச்சி உள்ள போடுன்றாரு. ஆனா இவங்க போறாங்க பாருங்க, அந்த மனு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இதனாலதான் இப்ப செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குக்கும் தொட கட கட கடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்னா, இப்ப நீதிபதி சொல்லிட்டாரு மரியாதையா போய் கையெழுத்து போடு அப்படின்னு. இப்ப வாரண்ட் கையெழுத்து போட போறப்ப இப்ப அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவேன், நீ மனுவை தூக்கிட்டு போனேன். ஆனா இப்பயும் அவங்க போக மாட்டாங்க. இதே மனுவை தூக்கிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பிச்சை எடுத்து சம்பாதிச்ச காசு கோடிக்கணக்கில் இருக்கு. மின்சாரத்துறையில இருந்து மது விலக்குல இருந்து கொள்ளையடிச்ச காசு கோடிக்கணக்கில் கிடக்கு. கரூர்ல மண்ணள்ளி வித்த காசை இன்னும் 10 தலைமுறைக்கு மண்ணா போற அளவுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு காசு இருக்குங்கிறதால இதே பெட்டிஷனை தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அது வரையும் கையெழுத்து போட வர மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லயாவது ஏதாவது ஆர்டர் வாங்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் இதுல போய் ஆஜராகிறாரு. இதெல்லாம் என்கிட்ட கேட்டா நான் சொல்லியிருப்பேன், இந்த பெட்டிஷனை கோர்ட்டு குப்பையில தூக்கி போட்டுரும், இப்பெல்லாம் மனு போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். என்ஆர் இளங்கோவன் மாதிரி ஒரு வக்கீலுங்க எப்படி போறாங்கன்னு தெரியல. நமக்கு என்ன, செந்தில் பாலாஜி அடிச்ச காசு தானே, பீஸை வாங்கி 50 லட்சத்தை உள்ள வச்சிருவோங்கிற கணக்குல போறாங்களா என்னன்னு தெரியல. கோர்ட்ல பாட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க மறுபடியும் ஆஜர் ஆகிதான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கேயும் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சுன்னா திபில்கேனு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து செந்தில் பாலாஜி நின்னே ஆகணும். மாற்று கருத்தே இல்லை. அப்ப வேற கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ணுங்க. அதுதானே நாங்க இந்த தமிழ்நாடு அரசுக்கு பாடா போட்டுட்டு இருக்கோம். கமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா,
ஒருத்தன் கூட அரெஸ்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. இந்த அநியாயம் பண்றாங்க. ஒருத்தனை கூட கைது செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்களும் டெய்லி சொல்றீங்க எவனும் அரெஸ்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. பிரதர், இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றதோட என் கடமை முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு சில மெயில்கள் என்னால சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்ப முடியும். இதெல்லாம் நடக்குது, போகுது, வருதுங்கன்னு. நடக்கக்கூடிய தவறுகளை பொதுமக்கள் முன்னிலையில வச்சுட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பார்வைக்கு கொண்டு போறதோட ஏன் இது முடிஞ்சிருது? நானாங்க கைது செய்ய முடியும்? என்ன கேட்ட நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்டலாம் அதிகாரம் இருந்ததுன்னா நேரா போய் செந்தில் பாலாஜி சட்டையை பிடிச்சி நானே இழுத்தாந்துருவேன். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நானு. பட் என்கிட்ட புலம்பி பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுத்து தான் சொல்றோம். இப்ப இது அரசுகிட்ட போனீங்கன்னா எங்கள்கிட்ட பெரும்பான்மை இல்லை, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் இந்த விஷயத்துலலாம் நீதிமன்றமே கண்டிக்கும். இதுக்கு மேல அவங்க கையெழுத்து போடல அப்படின்னா அந்த வகையில நீதிமன்றம் இதுக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்காது. மறுபடியும் கையெழுத்து போட வந்தா வேற வழக்குகள்ல அரெஸ்ட் பண்ணுங்க. நீதிமன்றம் தான் சொல்லிருச்சே, வேற வழக்குல ஒன்னு அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு இங்க நான் ஆர்டர் போட முடியாது. அரெஸ்ட் பண்ணா மறுபடியும் பெயில் பெட்டிஷனை தூக்கிட்டு வா, அது வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு போய் புழல்ல உட்காந்து கடை அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். அப்ப செந்தில் பாலாஜியும் அசோக்கும் கைதாகிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. பார்ப்போம், நம்மளும் நம்பி நம்பி ஏமாந்து போறோம் இல்லையா? அதனால அதை இப்பவும் நம்ப வேண்டாம். இப்ப நான் நேற்று ஒரு ரேஷியோ சொன்னேன், அதை பாருங்க, நல்லா பாருங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபாலோவர்ஸ் 2,08,00,000. நிறைய பேர் 20 லட்சமானு கேட்டாங்க. இல்ல, 20 மில்லியன், 20.8 மில்லியன். 1 மில்லியன்னாலே 10 லட்சங்க, 10 மில்லியன்னா 1 கோடி. இவங்களுக்கு 2,08,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவனுங்க தான் யோகே சிகாமணி மாதிரி பேசுறாங்க. இந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 2,08,00,000 பேத்துல 49% பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். பாகிஸ்தான்காரன் யாரு? இந்தியா எப்படா அழியும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய, தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய மத வெறி பிடிச்ச, வேண்டாம் அப்புறம் கெட்ட வார்த்தை நிறைய வந்துடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, உலகத்தோட நாட்டாம. இவனுக்கு ஒரு நாடு நிம்மதியா இருந்தாலே எரியும், நவத்வாரத்திலையும் பொச பொசன்னு இருக்கும் இவனுங்களுக்கு. இவன் 14% பேரு. பங்களாதேஷ் 14%. இல்ல, இந்த பங்களாதேஷ்காரனுக்கெல்லாம் இப்ப பெரிய வைத்தறிச்சல் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் திருட்டுத்தனமா இந்தியாவுள்ள வந்துகிட்டு இருந்தானுங்க. இவனுங்களுக்கு பிரச்சனையே என்ன தெரியுங்களா? இந்த ரோஹின்கியாக்களுக்கு, பங்களாதேஷ்ல இருந்து வர்றவனுங்களுக்கு கள்ளத்தனமா இந்த மம்தா பானர்ஜியை வச்சுக்கிட்டு குடியேறிக்கிட்டு இருந்தானுங்க. ஒரு வீட்டுக்குள்ள எல்லையில ஒரு வீட்டுக்குள்ள சுரங்கம் வச்சு அந்த வீட்டுக்குள்ள வழியா பூந்து வந்துகிட்டு இருந்தானுங்க எல்லாரும். எல்லாத்தையும் இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, சுவேந்து அதிகாரி பதவியேற்ற பிறகு எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இப்ப நுழைய முடியல. அங்க கஞ்சிக்கு வக்கத்து போய் இங்க வந்தவன் வாழ்ற நாட்டுக்கு விசுவாசமா இருப்பான்னா இருக்க மாட்டான். வருவான், வரும்போதே 4 பொண்டாட்டி 40 பிள்ளைங்களோட தான் வருவான். சீரியஸா 4 பொண்டாட்டி 40 பிள்ளைங்களோட வருவான். இங்க ஒரு 4 கரெக்ட் பண்ணிட்டு 80 பிள்ளைங்களை பெற்றுவான். ஒரு வீட்டுக்கு 100 ஆகி போவோம். அப்ப இவனுங்க இங்கேதான் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்களே. 500 ரூபா கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறதுக்கு ஆர்ஐல இருந்து விஓல இருந்து எல்லாத்துக்கும் சௌரியத்துக்கு கையெழுத்து போடுவாங்க. இங்க ஆதார் வாங்கிக்கிறானுங்க, இங்க ஓட்டர் உரிமை வாங்கிக்கிறானுங்க. ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கானுங்க மேற்கு வங்கத்தை யாரு ஆளணும்னு. இவனுங்களை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டப்பட்ட பிறகுதான் மம்தா வீழ்த்தப்பட்டார். இதே மாதிரி எல்லா பக்கத்துலயும் இவனுங்களுக்கு பிஜேபி அழிச்சிடணும். நீங்க நல்லா பாருங்க, இந்த சிஏஏ போராட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்ப இவங்க ஒரு எப்பேற்பட்ட கேவலமான வேலையை பார்த்தாங்க தெரியுங்களா? இந்தியாவில இருந்து ஐயோ தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட்டை கேட்க போறாங்க. யாரு? நம்ம திமுக காரனுங்க. தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்க. இல்லாட்டி முஸ்லீம் எல்லாம் அடிச்சு விரட்டிடுவாங்க. எப்படி இந்த முஸ்லீம் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக. பாவப்பட்ட இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு 10% இந்த மாதிரி பீசுங்க, இந்த வெளிநாட்டுல இருந்து தப்பிச்சு வந்த பீசுங்க இங்க உள்ளவங்கள்ட்ட கலவரத்தை தூண்டிட்டு கிடக்கு. திமுக என்ன சொன்னா, உங்க தாத்தாவுக்கு 10 சர்டிபிகேட் இல்லைன்னா உன்னெல்லாம் நாட்டை விட்டு விரட்டிடுவாங்க. எங்க சிஏ சட்டத்தால நாட்டை விட்டு விரட்டப்பட்ட ஒரே ஒரு இந்திய இஸ்லாமியனை காட்டுங்கடா. இதுக்கு மேல நான் பேசுறதே விட்டுறேன். எப்படி வரானுங்க பாத்துங்க இவனுங்க. இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுறதுக்காக இந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் கேட்டுக்கிட்டு இங்க என்னன்னே தெரியாம இளைஞர் கூட்டம் ஒண்ணு, நாங்க நீட் எதிர்ப்பு போராளிகள். ஆக்சுவலா அங்க நடக்கிறது நீட் எதிர்ப்பு போராட்டமே கிடையாது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சுது. அதுக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு எவனும் நீட்டு வேணான்னு அங்க சொல்லல. ஆனா இங்க கிளம்பிட்டானுங்க மறுபடியும் நம்ம திமுக காரங்க. எங்களுக்கு நீட்டு ரகசியம் தெரியும். என்னடா ரகசியம்? என்னமோ ரகசியம்லாம் இல்ல, இப்ப ஏதாவது கலவரம் தூண்டலான்னு. இவங்களுடைய பிளான் என்னவா தெரியுங்களா இருக்கு? முதல்வர் விஜய் செய்த ஒரு தவறு, நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற ஸ்டாண்ட விஜய் எடுத்துட்டாரு. அது மகா தப்பு.
திமுககாரன் காலேஜ் ஏகப்பட்ட காலேஜ் கட்டி வச்சிருக்கான், மெடிக்கல் காலேஜ். அவன் டொனேஷன் வாங்கி ஒரு சீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடின்னு வாக்கி அரிசி போட்டு தின்னது நீட்டால கெட்டு போச்சு. அதனால வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிதான் அவன் நீட்டு எதிர்ப்புங்கிறான். என்னன்னே தெரியாம கையெழுத்து போட்டானுங்க. நீட்டை கொண்டாந்தது காங்கிரஸ், அதுக்கு கையெழுத்து போட்டது அன்னைக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன். இவங்க இந்த வேலையை பூரா பார்த்துட்டு இப்ப நீட்டு எதிர்ப்புங்கிறாங்க. வாக்கி அரிசி போட முடியல, ஒரு சீட்டுக்கு 100 கோடி, ஒரு சீட்டுக்கு 1 கோடி 2 கோடி 50 லட்சம்னு வாக்கி அரிசி போட முடியல. அதான் இங்க துபக்கருத்தை பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இப்ப இது முடிஞ்சிருச்சா, இதை வச்சு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பூரா போராட்டம். கைது செஞ்ச உடனே ஐயோ பெரிய நீட் எதிர்ப்பு போராளி மாதிரி விஜய் சொன்னாரு, இன்னைக்கு நீட்டுக்காக போராடுற மாணவர்களை கைது செய்யறாரே, இது நியாயமா கிளப்பி விட்டாங்க பாத்தீங்களா. பட் ஒன்றும் செல்லுபடி ஆகலை. இதுக்கு அடுத்த கட்ட பட்சமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாம் ஜனநாயகன்ல ஃப்ரீயா இருக்கட்டும், மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணிடணும்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் மாணவர்கள் நீட் எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறவர்களை தூண்டி விட்டு மெரினாவை முற்றுகையிட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ரீதியில அங்கேயும் ஒரு கலவரத்தை பண்ணிவிட்டு ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பகீர் திட்டம் போட்டிருக்காங்க. இதே உளவுத்துறை நோட் போட்டு கொடுத்துருச்சு. எப்பா சந்தோஷம், 5 வருஷமா கும்பகர்ணன் தூக்கத்துல இருந்து தமிழ்நாடு உளவுத்துறை நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். நீங்க கலாச்சேத்திராவில் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி ஒரு பாலியல் கேஸ் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த ஐயோ கலாச்சேத்திராவில் இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஆனா அந்த பெண்மணி கொடுத்தது பொய் வழக்கு அப்படிங்கிறது இப்ப நிரூபணமாயிருக்கு. எந்த பத்திரிகையாவது கேட்டிருக்காங்களா? அன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குவிச்சாங்க, இன்னைக்கு அது பொய் வழக்குன்னு அவ மன்னிப்பு கேட்டிருக்கா, அவ தண்டிக்கப்பட்டா. ஆனா இப்ப எந்த பத்திரிகையும் அதை பேசுறது இல்ல. கலாச்சேத்ரா மீதான கரை துடைக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு அது துடைக்கப்பட்டுச்சுன்னு எவனுமே பேசலையே. அன்னைக்கு கரை படிச்சு அன்னைக்கு பேசுனீங்க எல்லாரும். இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல். இப்பவும் சொல்றேன் நீட் அப்படிங்கிறது அவசியமான ஒரு தேவை. நீட்டால மாணவர்கள்லாம் இறந்து போறாங்க. பஸ்ல போனா கூட தான் ஆக்சிடென்ட் ஆகி சாகுது. பஸ்ல போறதை நிறுத்திடுவீங்களா? 12வது பரீட்சையில ஃபெயிலா போறேன்னு தான் எத்தனையோ மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. 12வது பரீட்சையை நிறுத்திடுவோமா? ஆனா அவ்வளவு ஏன் விஏஓ எக்ஸாம்னு ஒன்று தனியா நடத்துது தமிழ்நாடு அரசு. விஏஓக்கு 10வது தானே குவாலிஃபிகேஷனு. 10th படிச்சவனை எடுத்துட்டு போலாமே, அப்புறம் என்னத்துக்கு விஏஓ பரீட்சைன்னு தனியா ஒன்று நோட்டுறாங்க? அதுக்கு ஒரு தகுதி தேர்வு தேவைன்னு தானே. அப்ப ஒரு சாதாரண விஏஓக்கே தேவைப்படுதுன்னா உயிரை காப்பாத்துற மருத்துவ படிப்புக்கு தேவை இல்லையா? அது தேவைதானே. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க டாக்டர், அப்பெல்லாம் உயிரை காப்பாத்தலையா அப்படின்னு முட்டாத்தனமா கேள்வியை முன் வைக்கலாம். நோய்கள் பெருகுது, வாழ்க்கை முறை மாறுது. அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு இன்னைக்கு தடகாத்திரமா இருக்குமா எல்லாரும்? அடுத்த கட்டத்துக்கு நாம நோய்க்கு அடிமையாயிட்டு இருக்கோங்கிறப்ப அதோட டெவலப்மெண்ட்ஸ் வேணுங்கிறதுக்கு தான் நீட் அப்படிங்கிற ஒரு வடிகட்டி. இது தேவை இல்ல பெரிய பணக்காரர்கள்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீட் கோச்சிங் போறாங்க, நாங்க ஏழை பாளைங்க என்ன பண்ணுவோம்? அப்படி பார்த்தா 6வது படிக்கிறப்ப புள்ள கூட தான் மாசம் 1000 ரூபாய் கட்டி டியூஷன் போகுது. பணக்காரன் விட்டு புள்ள, ஏழை புள்ள போகலையே, பள்ளிக்கூடமே வேண்டான்றதா? அதுக்குதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த எக்ஸலண்ட் ஸ்கீம். இப்படிதான் போகணும். இன்னைக்கு பொன்முடி பேரன் நீட் எழுத போறான், கலாநிதி மாறனோட மவன் நீட் எழுத போறான். அங்க குப்பனும் சுப்பனும் விட்டு பிள்ளையும் அவனுக்கு ஈக்குவலா போய் உட்காந்து நீட் எழுதுது அப்படின்னா இதை விட பெரிய சமத்துவம் என்னத்தை சாதிச்சு நீங்க கிழிச்சிட போறீங்க? அப்ப நீட் அப்படிங்கிறது தேவை. அப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாட்டுல எப்படியாவது ஒரு கலவரத்தை தூண்டி விட்டுறணும். இளைஞர் போராட்டத்தை அப்படியே பெருசாக்கி பிஜேபி தான் இந்தியாவோட அழிவு சக்தின்னு காட்டணும். இப்பவும் சொல்றேன், இந்தியாவில் காங்கிரஸா பிஜேபின்னா நான் பிஜேபி பின்னாடி தான் நிற்பேன். ஏன்னா காங்கிரஸ்காரனுங்க 1ஆம் நம்பர் திருட்டு அயோக்கிய பயலுங்க இந்த நாட்டை நாசம் பண்ணிடுவானுங்க. உண்மையிலேயே மதவாத சக்தின்னு பிஜேபி சொல்றாங்க. ஒரிஜினல் மத வெறி பிடிச்ச கட்சி காங்கிரஸ் தான். பழைய ஹிஸ்டரி எடுத்து பேசுறேன்னா ஒரு நாள் முழுக்க என்னால பேச முடியும். எதையும் பார்த்து படிக்கலாம் அவசியம் கிடையாது, போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே காங்கிரஸ் எப்படி உள்ள நுழைஞ்சாங்க பார்த்தீங்களா? இதுக்குள்ள அப்படியே காங்கிரஸ் உள்ள வரான், கம்யூனிஸ்ட் உள்ள வரான், விசிகா உள்ள வரான், இவ்வளவும் உள்ள கொண்டு அது ஒரு சாதாரண போராட்டத்தை எப்படி அப்படியே கலவரமா மாத்தி நாடே ஒரு பதட்ட நிலையில இருக்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க பாருங்க. இதுதான் இவங்களுக்கு தேவை. பட் இந்த மாதிரியான சதியெல்லாம் முறியடிக்கணும். நமக்கு நாடுதான் முக்கியம், வேற எந்த பாடும் முக்கியம் கிடையாது. நான் ஈழத்தமிழ் வரலாறுகளை நிறைய படிச்சிருக்கேன், அதால ஒரு சேனலையே இழந்திருக்கேன். ஈழத்தமிழர்களோட வாழ்வியலை படிச்ச ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு நாடற்றவர்களா ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அகதியா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இனிமே நடக்க கூடாது.
தமிழ்நாட்டிலையும் அதை எதிர்த்துக்கூடிய வேலைகள், இந்த ஆட்சிக்கு எதிரான அவப்பெயர் செய்யக்கூடிய வேலைகள் நடக்குது. எல்லாத்தையும் சேர்த்து முறியடிக்கணும், முறியடிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட